எல்லாருக்கும் வணக்கம். இந்த குக் வித் கோமாளியில் வந்து ஒரு சண்டை வந்துச்சுல்ல, மணிமேகலைக்கும் நம்மளுடைய யாருக்கு பிரியங்காக்கும் சண்டை வந்துச்சு. அப்போ சண்டை வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஆளாளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ஃபஸ்ட்டு மணிமேகலை வந்து வீடியோ போட்டதுனால ஃபுல்லாக மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. மணிமேகலை வந்து ஒரு தமிழச்சி, அவங்களுக்காக வந்து போராடுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டல்கள் நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த குக் வித் கோமாளி சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேட்டிகள் கொடுத்தாங்க. அப்புறம் முதல்ல வந்து என்ன பண்ணால், இந்த சாரான்னு ஒருத்தர் இருப்பார்ல, சாபுத்ரியா, அந்த சேனல் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அப்புறம் மதன் கௌரிலாம் வீடியோ போடுறோம். மதன் கௌரியில் அது வீடியோ போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ சரி, வைரல் ஆகி போச்சு, அதனால் நம்ம அதை பற்றி பேசலாம்னு சொல்லி அவர் போட்டதில் தப்பு கிடையாது. அவருக்கு அதான் கண்டென்ட்டு, வேறு வழி கிடையாது. நம்மளும் அதுக்கு தான் போகிறோன்னு வைங்களேன். சரி இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் போட்டவங்கலாம் வந்து சில பேர் வீடியோ எடுத்துட்டாங்க. சாபுத்ரி கூட அவர் கூட வீடியோ எடுத்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சில பேர் வந்து கமெண்ட் போட்டாங்க. யாரும் நம்ம மாக்காப்பா ஏதோ கமெண்ட் சொன்னால் அதுவும் வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எல்லாரும் கருத்தை போட்டு எடுத்துக்கிட்டே கிடந்தாங்க. அப்புறம் நேற்றுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சில பேர் நம்ம குரேஷி இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. அப்புறம் இன்னைக்கு நம்ம சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தாங்க. சுனிதா அவர்கள் வந்து இவ்வளவு தெளிவாக தமிழ் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ப்ரோக்ராமில் வந்து சரி ஸ்கிரிப்டுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ தப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியாமல் பேசுறது. அதே மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூவில் போய் பாலா கூட போய் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கெட்ட வார்த்தை மாதிரி வர அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறாங்களா, ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியல. புரிஞ்சு பேசுகிறாங்களா, புரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல. அப்போ தமிழ் அவங்க தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ தெளிவாக பேசியிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது மணிமேகலை எதுக்கோ சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ வார்த்தை விட்டாங்க, அதனால சாரி கேட்க சொல்லியிருக்கிறாங்க. மணிமேகலை சாரி கேட்க மாட்டேன்னு வந்து என்னால் முடியாது, நீங்கள் ஒன்று நீங்களா வெளியே போகிறீங்களா இல்லை வந்து நாங்களாக வெளியே அனுப்பணுமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஜய் டிவி நிர்வாகமே சொன்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதாவது நியாயம் பேசுறது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலான ஒரு நியாயத்தை பேசணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பக்கத்தையே பேசக்கூடாது. ஒன்று டிவியை காப்பாற்றுறதுக்காக பேசணும், இல்லை டிவியை காப்பாற்றுறதுக்காக சில பேர் பேசுவாங்க. சரி, வேலையை காப்பாற்றிக்கணும் பேசுறது சரி. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து பிரியங்காவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்களா, பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறது சரி. இப்போது மணிமேகலை பிரியங்கா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கணுங்கிற ஒரு ஆசை. பிரியங்காவுக்கு வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் தான் வந்து ஒரு ஆங்கராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பீக்குக்கு போதோ, எது ரொம்ப பெருசாக பேசப்படுதோ அந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு அங்கமாக இருந்தோம்னா நமக்கு இன்னும் விசிபிலிட்டி அதிகமாகும் அப்படின்னு வந்து பிரியங்கா நினைக்கிறது லாஜிக்கலி இதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமேட்டு மணிமேகலையை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சிவாங்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கோமாளியா உள்ளே வரும்போது அதுக்கு வந்து அவங்க மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு முதல்ல வெளியே போயிட்டு அப்புறம் தானே உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை தொழில் போட்டின்னு சொல்லுவாங்க. நல்ல ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற பாஷையை சொல்லணும்னா ஈகோ ப்ராப்ளம். நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும், நம்மளுடைய இடம் வருத்தம் மற்றவங்களுக்கு போகுது அப்படிங்கிற ஈகோ ப்ராப்ளம். அந்த ஈகோ ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எல்லாருமே சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அப்போ சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு போயிடும். அதை விட்டுட்டு வந்து இவங்களை பற்றி அவங்க பேசுறது, அவங்கள பற்றி இவங்களை பேசுறது. நிறைய பேர் வந்து பிரியங்காவுக்கு மட்டும்தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்னு நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. விஜய் டிவியில் வந்து பிரியங்கா வந்து சிஇஓவா இல்லை வந்து வேற யாரோ சிஇஓவான்னு தெரில. ஒரு சிஇஓவை பார்த்து இல்லை வந்து ஒரு கம்பெனியோட சேர்மேனை பார்த்தா இப்படி பயப்படுவாங்க. விஜய் டிவியோட ஓனராக பிரியங்கா இருந்தால் தான் இவ்வளோ பயந்துக்கிட்டோ இவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக வந்து பேசணும். அப்படி சாதாரண ஒரு ஆங்கராக இருக்கிற பிரியங்கா மேலே எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. மணிமேகலையும் பிரியங்கா ரெண்டு பேருமே சன் மியூசிக் வந்து உள்ளே போனீங்கன்னா ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே புரியல. எனக்கு லாஜிக்கே புரியல. சில பேர் அவங்களுடைய கேரக்டர் தவிர சொல்கிறாங்க. அப்புறம் சகிலா மேடம்லாம் உட்காந்து பக்கமாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாட்காஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தம் கட்டி. எனக்கு அதுவும் புரியவே இல்லை. ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ரெண்டு பேர் தான் பேசியிருக்கணும்ல லாஜிக்கலி. அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு பொது இடத்துல உட்கார வச்சு டிவி வந்து உட்காந்து பேசியிருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அவங்க தெருவாக பேச விட்டுட்டு இதை வச்சு வந்து இன்னும் இந்த ப்ரோக்ராமுக்கு டிஆர்பி ஏற்ற முடியுமா? முடியாது. இப்போ குக் வித் கோமாளி அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து மூட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சோ. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுனால இந்த ப்ரோக்ராமே மூட போகிறோம் அப்படின்னு மூட போகிறீங்களா, இல்லை இதை வச்சு டிஆர்பி ஏற்றுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு அலகேஷன் வரும்போது அதை வச்சுக்கிட்டு வந்து எப்படி இந்த ப்ரோக்ராமுக்கு டிஆர்பி ஏறுங்கிறது எனக்கு புரியல. லாஜிக்கே புரியல எனக்கு. இப்போ வந்து பிரியங்கா வந்து மறுபடியும் அதில் வந்து வந்து ஆங்கராக வராங்கன்னு வச்சுங்களேன் குக் வித் கோமாளியில். அப்போ அது ஊர்ஜிதமாயிரும். மணிமேகலை சொன்னது ஊர்ஜிதமாயிரும். தன்னுடைய இடத்த வந்து பிடிக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிரும். அது ஒரு நெகட்டிவான இடத்துக்குள்ளே கூட்டு போயிடும். அப்படிங்கிறனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியாக பேச விட்டுருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறேன்னு சொல்லி பக்கமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் உட்காந்து நியூஸ் சேனல்லாம் உட்காந்து செய்தியாக போகிற அளவுக்கு இது பெரிய செய்தி ஆகிப்போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது. சீனியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது சாதாரணமாக எடுத்துக்கிட்டு மணிமேகலை நடந்து போயிருக்க முடியும். அதே மாதிரி மணிமேகலை வந்து சின்ன பொண்ணு தானே, அவர்கிட்ட போய் நம்ம அவளுக்கு நம்ம புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரியங்காவை கொஞ்சம் மெச்சூரிட்டி இறங்கி வந்து கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ரெண்டு மெச்சூரிட்டியுமே ரெண்டு பேத்துக்குமே கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த முழு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்
அவங்க இதை வச்சுட்டு என்ன புரிதல் இருக்காங்க? முதல்ல தப்புன்னு பண்ணால் ஏங்க சண்டை போட்டுக்கிறீங்க தேவையில்லாமல்? நம்ம வருமானத்துக்கு தானே வந்திருக்கோம், சம்பாதிக்க தானே வந்திருக்கோம், எதுக்கு சம்பாதிக்கிறதுல சண்டை போட்டுட்டு இருக்கணும்? நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இவங்ககிட்ட பேசி சமாதானம் பண்ணாமல் இவங்களை ஊதி விட்டு வேடிக்கை பார்த்தது தான் தப்பு. ஏதோ சாதாரண ஒரு பேச்சு, ஏதோ ப்ரோக்ராமுக்குள்ளே நடக்குது அப்படின்னா நம்ம பரவாயில்ல. ப்ரோக்ராம் முடிஞ்ச பின்னாடி நடக்கிறது வந்து வெளியே கொண்டு வந்து பேசுனதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். மணிமேகலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணி கூட உட்காந்து வச்சு பேசியிருக்கலாம். இது எனக்கு வந்து நீங்கள் பண்ணதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இது ஏதாவது விஷயத்தில் சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து என்னுடைய கரியரும் பாதிக்கப்படும், இல்லை உங்களுடைய பேரும் பாதிக்கப்படும் சொல்லி உட்காந்து பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு அதை உட்காந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து முதல்ல ஒரு போஸ்ட்டாக போட்டுட்டு அதை வந்து மறைமுகமாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நேரடியாக உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வீடியோவில் உட்காந்து சொல்லிக்கிட்டு அதை 4 பேரை வந்து பேச விட்டுட்டு இது மூலமாக மில்லியன் கணக்கில் வியூ வந்தது மட்டும்தான் பாக்கி. அந்த வீடியோவில் வந்த காசை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? இதை வச்சு வேறு ப்ரோக்ராமில் வேறு டிவியில் போயிட்டு வந்து அவங்க வேலை செய்வாங்க. ஓகே ரைட்டு, பண்ணால் மட்டுமே வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருந்தால் அவங்களுக்கு மேலே எந்த ஒரு வேல்யூ இருக்கும், எந்த ஒரு மரியாதை இருக்கும் மற்ற டிவியில் போகும்போது? இப்போ மற்றவங்க சாதாரணமாக உங்களுக்கு கிண்டல் பண்ணால் கூட நீங்கள் இப்படி எடுத்துப்பீங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேசியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்தை நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம். இது வந்து நம்மளுடைய புரிதல் தான். இன்னும் எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு இதை பற்றி பேசிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் புரியவே இல்லை. டெய்லி இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுங்கன்னா பேச மாட்டேன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, இதை முடிச்சுட்டு இது ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சுமூகமாக பேசி அதை ஒரு போஸ்ட்டை போட்டு முடிச்சு விட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் ரீபூட் பண்ணணும். பிரியங்காவும் மணிமேகலையுமே ஒரு 2 பேருமே ஒரு ஆங்கராக போட்டு நீங்கள் ப்ரோக்ராம் நடத்திக்கிங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இல்லை என்ன லாஸ் ஆகிருப்போகுது? ஏற்கனவே மீடியா மேன்சன்ஸ் வெளியே போனதுலேருந்தே வந்து குக் வித் கோமாளி படுத்துருச்சு, ஏதோ குத்து மதிப்பாக ஓடிட்டு இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகணுன்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. மறுபடியும் வந்து அடுத்த அப்டேட் எவனா ஒருத்தர் பேசினானா அதை பற்றிட்டு மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.